அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அந்த இன்டர்வியூக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க் இன்டர்வியூக்கு உண்டான கைடன்ஸ் கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் கிளாஸஸ், பாலிசி நோட் கிளாஸஸ், அப்புறம் அது போக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படி எல்லா கிளாஸஸும் போய் உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸ் புக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான இந்த புக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ கைடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 40 பேஜ் இருக்கக்கூடிய இன்டர்வியூ கைடன்ஸ்க்கான ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டிக்கான இந்த புக் கொடுக்குறாங்க. இது போக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு, பாலிசி நோட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ கைடன்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேகன்சி லிஸ்ட், அதாவது இந்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிசி குரூப் 1 இருக்கக்கூடிய 90 வேகன்சி என்ன மாதிரிலாம் ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிளிட் அப் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அடுத்து டிஏஎஃப், அதாவது உங்களுடைய டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான்டா. ஸோ டிஏஎஃப் அதாவது டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மெட்டு. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர், ஊர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ பேர் இது எல்லாத்தையும் தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட்டு. அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அதை இன்டர்வியூவில் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் அடங்கியிருக்கும். அப்புறம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் ஜாப், அதாவது ப்ரொஃபைல், அதாவது டிசியோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஹையராரிக்கு இருக்கும், அவங்களுடைய ரோல் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுடைய பவர் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிசி, டிஎஸ்பி, வாட் எவர் என்னென்ன போஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே இதில் வந்துடும். அப்புறம் உங்களுடைய டைரி ஒர்க், நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ எப்படி இருக்கணும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகிருக்கணும், அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலும் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், நீங்கள் என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அது ரிலவெண்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், கரண்ட் அஃபேர் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேசிக் கொஸ்டினில் பர்சனல் டீட்டெயில்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, தமிழ்நாடு, அப்புறம் தமிழ் ரிலவெண்டான கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபேர் கொஸ்டின், இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் கொடுத்துருக்காங்க. 2022 நடந்த குரூப் 1 ஒரிஜினல் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொஸ்டின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். அப்புறம் லாஸ்ட் இயர் 2024 நடந்த நம்ம அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் இருந்து அவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த 2 விஷயம் கொடுத்துருக்கோம். இந்த 2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த புக்ஸ் இதுவும் கொடுத்துட்ருக்கோம். இது போக மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூடு, அதாவது ஆட்டிடியூட் செஷன் எப்படி இருக்கும், அடுத்து மோட்டிவேஷன் செஷன், செட்டிங் கோல்ஸ் என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 4 மார்க் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே கண்டிப்பாக இன்டர்வியூவில் ஃபுல் ஸ்லாப் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடுத்ததாக உங்களுடைய போஸ்டிங்ஸை வந்து எடுத்துடலாம். மேக்ஸிமம் இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ மார்க்ஸில் தான் நீங்கள் வித்தியாசத்தில் இருப்பீங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லாப், அதாவது ஹையஸ்ட் மார்க் வாங்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்த வரக்கூடிய இந்த குரூப் 1 எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்